வெல்கம் டு மதுரை வைகை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் சாதம் தான். அந்த சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது லெமன் சாதம். லெமன் ரொம்ப வைட்டமின் சத்து நிறைந்தது. அந்த சத்துக்கள் அதிகமாக உள்ளது. அது அடிக்கடி பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறது ரொம்ப நல்லது தான். இந்த சாதம் குயிக்காக செய்யக்கூடியது. சிம்பிள் சாதம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதும் 3 மிளகா வத்தல், 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி தோலை சீவி நறுக்கி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது இஞ்சி சேர்த்தோம்னா நல்லா மாங்காய் ஃப்ளேவரில் இருக்கும், மணமாக இருக்கும். அது கடிக்கும் போது மாங்காய் ஃப்ளேவரில் இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக மணமாக. அது சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இஞ்சி இல்லைன்னா சாதாரண இஞ்சி சேர்த்துக்காங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு. அந்த முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே அந்த சாதத்தில் கடிப்படும்போது க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை கிண்டி விட்டு நல்லா பொரிஞ்ச உடனே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள். அது நல்லா ஜீரணமாகும், நல்ல மணமாகவும் இருக்கும் சாதம். ஒரு கப் அரிசி போட்டிருக்கேன், சாதா அரிசி. அதுக்கு 2 சின்ன லெமன் சரியாக இருக்கும். பெரிய லெமன்னா 1.5 பழம் எடுத்துக்கோங்க. இப்போ அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் இந்த சாதத்துக்கு உருளைக்கிழங்கு தான். இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கள்லேருந்து லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விட்டு சாதம் 3/4 வேக்காடு வடித்து வச்சுருக்கோம், அதை ஆற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், பொடிசாக நறுக்குனது. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா ரெடியாகிருச்சு. லெமன் ரைஸ் ரெடி, உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ 2 காம்பினேஷனும் சூப்பர் காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.